ஆலமரங்கள் நிறைந்த அன்பு வனம். அங்கே ஒரு சிறிய மஞ்சள் அணில் வாழ்ந்தது. அதன் பெயர் பஞ்சு. பஞ்சு சுறுசுறுப்பானது. ஆனால் அதற்கு ஒரு சிறிய குறை இருந்தது. அது எதையாவது கொடுத்தால் அது தனக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று பயப்படும். அதனால் அது சேகரிக்கும் அனைத்து பழங்களையும் விதைகளையும் தன் பொந்தில் யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைக்கும். ஒரு நாள் பஞ்சு ஒரு விசித்திரமான பளபளப்பான ஊதா நிற விதையை கண்டெடுத்தது. ஆஹா, இதுதான் உலகின் மிகவும் விலைமதிப்பற்ற விதை போலிருக்கிறது என்று நினைத்து அதை தன் பொந்தின் ஆழத்தில் மறைத்து வைத்தது. அன்றிரவு வானில் இருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்டது. அது ஞான ஆந்தை என்று அழைக்கப்பட்ட புத்திசாலியான ஆந்தை தாத்தாவின் குரல். தாத்தா சொன்னார், பஞ்சு, நீ கண்டெடுத்தது சாதாரண விதை அல்ல. அதுதான் மகிழ்ச்சி விதை. அதை நீ உன் பொந்திற்குள் ஒளித்து வைத்தால் உனக்கு எந்த மகிழ்ச்சியையும் கொடுக்காது. அதை நீ யாருக்காவது மனமுவந்து கொடுக்கும்போதுதான் அதன் உண்மையான பொக்கிஷம் வெளிப்படும் என்று ஆந்தை தாத்தா சொன்னது. பஞ்சு ஆந்தை தாத்தா சொன்னதை கேட்டு குழப்பமடைந்தது. கொடுத்தால் போய்விடுமே என்று நினைத்தது. அதனால் அந்த விதையை இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டது. அடுத்த நாள் காட்டில் பெரிய வறட்சி நிலவியது. எல்லா பழங்களும் காய்களும் காய்ந்து போயின. பஞ்சுவின் நண்பன் குட்டிமான் ராஜா மிகவும் பசியுடன் இருந்தது. ராஜா பஞ்சுவிடம் வந்து, பஞ்சு, எனக்கு இன்று காலையில் இருந்து எதுவுமே சாப்பிட கிடைக்கவில்லை. உன்னிடம் இருக்கும் சின்ன பழங்களில் ஒன்றையாவது தர முடியுமா என்று பரிதாபமாக கேட்டது. பஞ்சு தயங்கியது. தான் ஒளித்து வைத்திருந்த விதைகளை கொடுக்க மனம் வரவில்லை. ஆனால் தன் நண்பனின் சோகமான முகத்தை பார்க்க முடியவில்லை. அப்போது ஆந்தை தாத்தாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. உண்மையான பொக்கிஷம் என்பது பெறுவது அல்ல, கொடுப்பதுதான். பஞ்சு ஒரு முடிவு எடுத்தது. அது தான் புதையலாக பாதுகாத்து வந்த பளபளப்பான ஊதா நிற மகிழ்ச்சி விதையை எடுத்து வந்து குட்டிமான் ராஜாவிடம் நீட்டியது. ராஜா, இதோ, இதை சாப்பிடு என்று சொன்னது. ராஜா அந்த அழகான விதையை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டான். நன்றி பஞ்சு, இது அழகாக இருக்கிறது. நான் இதை சாப்பிட மாட்டேன். இதை நான் என் இதயத்திற்கு பிடித்தமான இடத்தில் புதைத்து வைக்கிறேன் என்று கூறி விதையை கொண்டு போய் காய்ந்து போன ஒரு சிறிய மணல் மேட்டில் புதைத்து வைத்தது. உடனே ஒரு அதிசயம் நடந்தது. ராஜா அந்த விதையை மண்ணில் புதைத்த அடுத்த நொடியே அந்த சின்ன மணல் மேட்டில் இருந்து ஓர் அழகான தங்க நிறமான சிறிய செடி துளிர்த்தது. அந்த செடியில் பல ஊதா நிறப்பழங்கள் தொங்கின. அந்த பழங்கள் காட்டில் உள்ள அனைவரின் பசியையும் தீர்க்கும் அளவுக்கு அதிகமாக இருந்தன. பஞ்சு மகிழ்ச்சியுடன் பார்த்தது. பஞ்சு தான் ஒளித்து வைத்திருந்த போது கிடைக்காத மகிழ்ச்சி கொடுத்த பின் தன்னால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பல மடங்கு பெருகித் தன்னிடமே திரும்பி வந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டது. ஆந்தை தாத்தா சிரித்தபடி சொன்னது, பஞ்சு, நீ ஒளித்து வைத்த போது அது வெறும் விதை. ஆனால் அதை நீ அன்புடன் கொடுத்த போது அதுவே இந்த பொக்கிஷமான மரமாக மாறியது. இப்போது தெரிகிறதா? பெறுவதில் இல்லை இன்பம், கொடுப்பதுதான் உண்மையான பொக்கிஷம். அன்று முதல் பஞ்சு ஒருபோதும் சுயநலமாக இருக்கவில்லை. அதுதான் கண்டெடுக்கும் எதையும் ஒளித்து வைக்காமல் அனைவருடனும் பகிர்ந்து கொண்டு அன்பு வனத்தை இன்னும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தது.